ஒரு மல்டிபிள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அடிச்ச வண்டி 2004ல ஸ்டார்ட் பண்ணி 5 ஜெனரேஷன் கடந்து ஒரு ஃபெரோஷியஸான சூப்பர் ஸ்போர்ட் மோட்டார் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர் கவாசகி. என்னதான் H2 காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு நீங்க சொன்னாலும் அந்த வண்டியோட அழகை ரசிக்கிறதே ஒரு தனி தான். ஃப்ரண்ட் ஃபேஸியா ஒரு அக்ரெசிவான ஒரு ஃபேஸு, பவர் பூஸ்ட் பண்ற மாதிரி அந்த ஏர் இன்டேக்கு, 2 ஷார்ப்பான ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்க அந்த 2 ப்ரொஜெக்டர்ஸ் வண்டியை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. ஹை ஸ்பீட்ல டவுன் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ற அந்த 2 ஏர் வன்ஸ் ஏரோடைனமிக்ல கவாசகி ஒரு சூப்பர் ஸ்போர்ட் மிஷினை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம உட்கார்ந்து ஓட்டும் போது நம்ம காலில் அடிக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த சைட் ஃபேரிங்ஸ், ஆனா இருந்தாலும் அதுல இருக்க அந்த குவாட் சிலிண்டர்ல இருந்து வெளியே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட், இது எல்லாமே அந்த சூப்பர் ஸ்போர்ட் மிஷினுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு டிசைன்ல நிறைய R&D பண்ணி தான் இந்த வண்டியை இந்தியாவுக்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது அழகா தெரியுற அந்த டைட்டானியம் வால்வ்ஸ், இந்த வண்டிக்கே சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அந்த எக்ஸாஸ்ட் பைப், ரியர்ல ரீடிசைன் பண்ண அந்த கவுலோட ஒரு அழகான பழைய லேம்போட இந்த வண்டியோட ரியர் டெயில் செக்ஷனை செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த இன்டர்கூலர்ல கொடுத்த அந்த கார்டை மேல ரேடியேட்டர்ஸ்லயும் கொடுத்திருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அந்த சூப்பர் ஸ்போர்ட்டுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி அந்த 998cc குவாட் சிலிண்டர் இன்ஜின் ஒரு 203 ஹார்ஸ் பவரும் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே ஹை ஸ்பீட்ல அந்த ரேம் ஏர் ஆக்டிவேட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 10 ஹார்ஸ் பவர், அதே 13200 RPMல ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு 0 to 100 3.4 செகண்ட்ஸ்ல 299 km/h டாப் ஸ்பீட். அது டாப் ஸ்பீட் போகுதான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நம்மகிட்ட ரோடும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்லை. இந்த வண்டியை ரோட் பைக்கா மாத்துறதுக்கு முக்கியமான விஷயமே அதோட இன்ஜின் தான். ரொம்பவே ஸ்மூத்தா, ரிஃபைண்டா, ரொம்ப டிராக்டபிளான ஒரு இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவா லார்ஜரான ரியர் ஸ்ப்ராக்கெட், ரிஃபைன் பண்ண ஒரு கியர் ரேஷியோட அந்த ஃபர்ஸ்ட் 3 கியர்ல அழகா சிட்டிக்குள்ள டிரைவ் பண்ணிட்டு போகலாம். இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க அந்த லாங்கரான ஸ்விங் ஆர்ம்ஸ் குவிக்கான ஆக்சிலரேஷனாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 10 mm வீல் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லையும் அதே 10 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த GC 135 mm இருக்கு. இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ் நான் உட்கார்ந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே டைட்டான ஒரு ஜாமெண்ட்ரியா இருக்கு. நல்ல ரைஸ்டான ஃபுட்ரெஸ்ட் இருக்கனால என்னோட ஹைட்டுக்கு நான் உட்கார்ந்து ஓட்டுறப்ப கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா தான் ஃபீல் பண்ண வைக்குது. ஆனா ஒரு ஆள் நீங்க உட்கார்ந்து டக் பண்ணி ஓட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப அஜைலான வண்டி இது. ஒரு RPM ஷிஃப்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்ல குவிக்கான ஆக்சிலரேஷன், நல்ல ஸ்ட்ராங்கான பவரோட இந்த 10R ஓட்டுறதுக்கு ஒரு தனியான சுகம் தான். ஹை ஸ்பீட்ல இந்த வண்டி நல்ல ஒரு ஸ்டேபிளா இருந்தாலும் அந்த டேங்க் ஸ்லாப்பர்ஸை தடுக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் டேம்பர்ஸோட ஒரு செம்மையான ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனோட இந்த வண்டி ஓட்டுறதுக்கே நல்ல குஷனிங்கா இருக்கு. நான் லவ் பண்றது இந்த ஷோவோட பேலன்ஸ் ஃப்ரீ ஃபோக்ஸ் தான். ஃப்ரண்ட்ல சாஃப்டான ஸ்ப்ரிங்ஸ், ரியர்ல கொஞ்சம் ஹார்டான ஷாக்ஸ் இருக்கனால வெயிட்டை ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஃப்ரண்ட்டோட ஃபீலை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த TFT டிஸ்பிளே நம்ம பார்த்த 6R 4Rல இருக்க மாதிரி தான். ஆனா இதுல ஆட் பண்ணிருக்க ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்பெஷலா மாத்துது. 3 ரைடிங் மோட்ஸ், அதுல 4 கஸ்டமைசபிளா இருக்கு. இந்த 4 கஸ்டமைசபிள்லயும் பவர் மோட்ஸா 3 கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி 5 மோட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல இருக்க பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர்ஸை ஆன் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஆனா ஆன் பண்ணி ஓட்டும் போது அதோட ஷிஃப்டிங் ரொம்பவே சீம்லெஸ்ஸா இருந்துச்சு. இனிஷியலா வண்டியை லான்ச் பண்றதுக்கு 3 லான்ச் கண்ட்ரோல் மோட்ஸும் 2 இன்ஜின் பிரேக் மோட்ஸும் கொடுத்து இப்ப நான் சொன்ன அந்த ஸ்பெஷல்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 16 லட்சம் ரூபாய் எக்ஸ்-ஷோரூம்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்னோட பர்சனலா ஒரு ஒர்த்தான மாடல். இதோட லிட்டர் கிளாஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லா ஃபீச்சர்ஸையும் ஆட் பண்ணி ஒரு செம்மையான சூப்பர் ஸ்போர்ட் மிஷினா தான் அந்த ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரோடும் சரி ட்ராக்லையும் சரி ஓட்டும் போது அவ்வளோ ஃபன்னா இருக்கும். ஆனா நார்மல் ரோட்ஸ்ல இதை ஸ்பீடா ஓட்டாம இருக்க வரைக்கும்